பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு வார்த்தைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கை சில ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நமக்கு தரும் என்று நம்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு ஜீவன் உண்டாகிறது. அது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது. பல விஷயங்களை நாம் வேதத்திலிருந்து அறிந்து ஆராய்ந்து தெரிந்து கொள்வதற்கு ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வது நலமாக இருக்கும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து நாங்கள் இந்த வீடியோக்களை உங்களுக்கு போட்டுக்கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாகவே இது உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் தரக்கூடியதாக இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளில் சீசராக்குங்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய காலகட்டங்களில் சுவிசேஷம் நற்செய்தியை வழங்குதல் என்கிற நிலைப்பாடுகளில் மக்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு புறப்பட்டு போகிறதை முக்கியமாக கொண்டிருக்கிறார்கள். தேவன் சொன்ன விஷயம் சீசராக்குங்கள் என்பது. ஆனால் மக்களுடைய மனநிலையில் பதியப்பட்டிருக்கிறது, நாம் எங்கேயாவது புறப்பட்டு போய் ஊரா போய் யாரையாவது என்ன செய்யணும், கிறிஸ்தவத்துக்குள்ள நம்ம மாற்றணும் என்கிற மனநிலைக்குள்ளாக என்று திணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் உண்மை, ஆண்டவர் விரும்புவது தம்முடைய சீஷர்களாக தம்மை பின்பற்றுகிறவர்களாக இந்த ஜனங்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் நன்மையையும் தெய்வீகத்தினுடைய முக்கிய கோட்பாடான அன்பின் கொள்கையையும் உணர்ந்தவர்களாக இருக்க முடியும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உணர்ந்தபடினாலே நீங்கள் புறப்பட்டு போய் சீசராக்குங்கள் என்று சொன்னார். ஒரு மனிதனுடைய முதற்வமான வாழ்க்கை கடவுளுக்கு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு தன்னை சீசனாக்கி கொள்வது. சீசன் என்கிற முக்கியத்துவமான ஒரு செயல்பாடு ஆண்டவர் செய்ய விரும்புகிறதை தான் செய்வது, தன்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டு வாழ்வது. இது முக்கியமான வாழ்க்கை. ஏதோ மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்கள் அல்ல, தன்னை குறித்து தேவ திட்டம் என்ன என்பதை புரிந்து அதை நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பவன் சீசன். அருமையானவர்களே, புறப்பட்டு போய்கொண்டே இருந்தால் நம்மை சுற்றி இருக்கிறவர்களை நாம் எப்படி, தேவன் சொல்ல விரும்புகிற காரியம் புறப்பட்டு போகிறதற்கு முன்னதாக இருக்கிற இடங்களில் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சீஷர்களுக்கான குணங்கள் மற்றவர்களை நிறைவு செய்த பிறகு நாம் புறப்பட்டு போகிற நிலையில் காணப்பட வேண்டும். ஆனால் குடும்பத்தையும் உறவுகளையும் ஒட்டுமொத்தமாக அக்கமக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் நாம் ஆண்டவருடைய சீசர்கள் என்பதை பிரதிபலிக்காத பட்சத்தில் நாம் எங்கு புறப்பட்டு போய் அங்கு நாம் செயல்பட விரும்புவது என்பது நம்மை ஒரு சுத்தவானாக காட்டுவதாக இருக்காது. நாம் ஏதோ ஒரு நாடகம் ஆடி ஆண்டவர் இயேசுவை நாம் காட்டுகிறவர்கள் போல் காணப்படும். ஆகவே நாம் சீஷர்கள் என்பதை நம்மை சார்ந்தவர்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். பெரும்பான்மையவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். எல்லாருமே 100% ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் சொல்லவில்லை. அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவராய் இயேசுவையே அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பெரும்பான்மையில் அவர் நல்லவர் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல இன்றைய நாட்களில் நம்முடைய செயல்பாடுகள் நன்மை உள்ளதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நல்ல சீஷனாக இருக்கிற பொழுது நம்முடைய குணங்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வாழ்வு, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே தேவனை பிரதிபலிக்கிறதாக இருக்கும். பிரதிபலிக்கிற பொழுது நம்மை பின்பற்றுபவர்கள் நம்மிடத்தில் நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்பதை அறிந்து அவரை தேடத் தொடங்குவார்கள், அவரை அறிந்து கொள்ள விரும்புவார்கள். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் சீஷர்களாக இருக்க முயற்சிப்போம். சீசத்துவத்தோடு நாம் புறப்படுகிற பொழுது, நம்முடைய பகுதிகளில் நிறைவேற்றிவிட்டு கடந்து போகிற பொழுது நிச்சயமாகவே அது நமக்கும் ஆண்டவருக்கும் ஆசீர்வாதமானதாக இருக்கும். தொடர்ந்து நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். இந்த ஊழியத்தை தாங்கவும் ஜெபிக்கவும் முன்வாருங்கள். நம்முடைய அறக்கட்டளையில் நீங்களும் ஒரு பங்காளராக இணைந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்களை தேவன் செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.